கும்பராசிக்கு பாதசனி. ஆனா இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணமும் உண்டு கும்பராசிக்காரங்க. ஆனா கும்பராசியில உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும் ஒரு சில கட்ட காலங்கள் ஆவாது. ஏன்னா கணவனோட நீங்க தான் அதிகமா சம்பளம் வாங்குவீங்க. அந்த ஈகோ உங்க ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடுகளை காட்டி கொடுக்கும். ஆனா கும்பராசியில உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. கும்பராசியில சனி பகவானுடைய நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது டாப்பு. கும்பராசியில குருதசை நடந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றம் தடுமாறத்துல சாபம் விடுவீங்க. கும்பராசியில உள்ள குழந்தைங்க முகநூல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதுல போய் வலைதளங்கள்ல போனாங்கன்னா கும்பராசிக்கார பெண்கள் மாட்டிக்குவீங்க. கவன சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சர்ஜரி வரக்கூடிய நேரமும் இதுதான். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய அனுசரிச்சான ஒரு வாழ்க்கை போகணும். மாற்றங்கள் வரணும். எதுலையும் நீங்க மாட்டிக்கூடாது. தாய்மார்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு அவமானம் அவப்பேறு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த டிப்ரெஷன்ல தான் என்ன பண்ணணும்னு தெரியாம நீங்க உங்களையே மாற்றிக்கக்கூடிய நேரமும் வரும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. கும்பராசிக்கு பாதசனி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டப்படணும்னு கேட்குறது விதி இருக்குது. கும்பராசியில் உள்ள பெண்கள் ஆண்களுடைய தகப்பனுக்கு ஆவாது. தகப்பன் என்னதான் வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் பணி சுமைகள் அதிகமாக இருக்கும். இல்லை வேலையில் இந்த 2.5 வருஷம் பிரச்சனையாக இருக்கும்.
ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தருணமும் உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்கும். நிறைய ஜட்ஜுகள்லாம் இதில் தான் யோகங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு தருணமும், நிறைய அரசு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் பெரிய உயர் பதவி வகிக்கக்கூடியவங்களுக்கும் பல பில்டிங்கள் யோகங்களாகி ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆள வரக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். ஆனால் கும்பராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும் ஒரு சில கட்ட காலங்கள் ஆகாது. ஏன்னா கணவனோட நீங்கள் தான் அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க. அந்த ஈகோ உங்கள் 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுகளை காட்டி கொடுக்கும். கும்பராசியில் உள்ள பெண்களுடைய குழந்தைங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிப்பீங்க. கஷ்டப்படுவீங்க, சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு வருங்கால ஃப்யூச்சரை பற்றி சம்பாதிக்கணும்னு கஷ்டப்பட்ட தாய்மை குணம் உடையக்கூடிய ராசி நீங்கள் தான். நிறையா ப்ரொஃபஸரு, நிறையா டீச்சரு, இப்படிலாம் வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த 2.5 வருஷம் படிக்கிற குழந்தைங்களுக்குள்ளே படிப்பில் டிப்ரெஷன் ஏறாமல் மைண்டு டிப்ரெஷன் ஆகிருக்கக்கூடிய தன்மை உண்டு. பல வாதம் விவாதங்கள் நடந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு. காலு கை பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. ஆனால் ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை, சித்தரை, மகானை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆனால் கும்பராசியில் உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. கும்பராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது டாப்பு. கும்பராசியில் குருதசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. அந்த ஏமாற்றம் தடுமாறத்தில் சாபம் விடுவீங்க. அந்த சாபம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். கும்பராசியில் உள்ள பெண்கள் மேலே உங்கள் சொந்த பந்தம், ஏன் கும்பராசியில் உள்ள பெண்களுக்கும் மாமியாருக்குமே ஆகாது. கும்பராசியில் உள்ள ஆண்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் இருந்திருந்தாலும் 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு போக சொல்லுங்கள். கும்பராசியில் உள்ள குழந்தைங்க முகநூல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதில் போய் வலைதளங்களில் போனாங்கன்னா கும்பராசிக்கார பெண்கள் மாட்டிக்குவீங்க. இது ஒரு அவமானமே ஏற்படும். கும்பராசிக்காரங்களுடைய பேச்சு உங்கள் வீட்டுக்காருக்கும் எடுபடாது. உன் பேச்சை பாரு, நான் என்ன பார்த்துன்னு சொல்லக்கூடிய தன்மையில் வெறுப்புத்தன்மைகள் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு நோய்வாய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் முன்னோரை வேண்டுங்க. என் கணவன், என் பிள்ளைங்க, என் மாமியாரோட, என் அப்பா அம்மாவோட நான் அனுசரணையாக வாழணும், யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சனி பகவானை நீங்கள் வேண்டணும். உங்கள் கும்பராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் குன்றி போகக்கூடிய நேரம் வருது. உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள், உங்கள் உடலை பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்கள் ஆரோக்கியம் குன்றி வர்றதுக்கான நேரம் இதுதான். கவன சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சர்ஜரி வரக்கூடிய நேரமும் இதுதான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இருந்திருந்தாலும் கவன சிதைவு ஏற்படக்கூடாது. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோடைய அனுசரிச்சான ஒரு வாழ்க்கை போகணும். மாற்றங்கள் வரணும். எதுலேயும் நீங்கள் மாட்டிக்கூடாது. புது ப்ராஜெக்ட் எதுவும் போடக்கூடாது. ஆன்மீக சிந்தனைகளையே தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் யோகம். இல்லை, கும்பராசியில் உள்ள குழந்தைங்க, அதாவது பெண்களுடைய குழந்தைங்க, தாய்மார்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு அவமானம் அவப்பேறு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த டிப்ரெஷனில் தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் உங்களையே மாற்றிக்கக்கூடிய நேரமும் வரும். கவனமாக இருக்கணும். சனி பகவானை அண்ணான்னு வேண்டுங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. உங்கள் ஆசைகள் தேவைகளை சொல்லி முறையான பக்குவங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்க. 2025
கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.